வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ggforce. போன வீடியோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். So many of the new and current geomes and stats in ggforce are really there to allow you to draw the different types of the shape easily. This means that the workhorse of these has been the geome polygon functions, while ggforce provided the means to describe the shape in meaningful ways. Example, wedges, circles, thick arcs. With the new release of all these geomes, we will use the new geome shape functions. The shape geome is the extension of the polygon, one that allows a bit more fluidity how the final shape is presented. So it have the two additional parameters, expand and the radius, which will allow fixed unit expansion and contradictions of the polygons, as well as the rounding of the corners based on the fixed unit radius. So நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜியோம் பாலிகான் யூஸ் பண்ண போறோம். அதுல இருக்க ஃபங்க்ஷன் ஜியோம் ஷேப்ங்கிற ஃபங்க்ஷன். இதுல ரெண்டு அடிஷனல் பாராமீட்டர் நம்ம யூஸ் பண்றோம், எக்ஸ்பேண்ட் அண்ட் ரேடியஸ். சோ வாங்க நம்ம இப்ப இந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இப்ப பாருங்க, லைப்ரரி ggforce யூஸ் பண்றோம். ஐடில ஃபேக்டர்ல சி வெக்டார்ல நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். வேல்யூஸ் டேட்டா டாட் ஃப்ரேம், ஐடி ஈக்குவல் டு ஐடிஸ், வேல்யூ சி வெக்டார்ல யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பொசிஷன் டேட்டா ஃப்ரேம் கொடுத்துட்டோம். இங்க ஐடி ரெப் ஐடிஸ் அண்ட் ஈச் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அது சி வெக்டார்ல யூஸ் பண்ணிருக்கோம். சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம், டேட்டா பாலி மெர்ஜ் வேல்யூஸ் பொசிஷன் பை சிஐடி. சோ நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம், மெர்ஜ் பண்ண சொல்லிருக்கோம் எல்லாத்தையும். இதை ரன் பண்ணிக்கோங்க. சோ மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், ஸ்டாண்டர்ட் லுக்ல எப்படி இருக்கு ஜியோம் பாலிகான் அப்படின்னு பார்க்க போறோம். சோ அதுக்கப்புறம் கான்ட்ராடக்டர் அண்ட் ரவுண்டட் ஷேப்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல நம்ம ரெண்டு வேல்யூ எடுத்திருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு ஒய். அதுக்கப்புறம் ஜியோம் பாலிகான்ல ஃபில் வேல்யூ அண்ட் குரூப் ஐடி கொடுத்திருக்கோம். ரன் பண்ணுங்க. சோ நம்ம இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ, 3.5, 3.4, 3.3, 3.2, 3.1, 3.0. சோ கலர் என்ன ஆகுது, மேலேந்து வரும்போது கீழே வரைக்கும் நம்மளுக்கு பிரைட் ஆகுது. சோ அடுத்தது கான்ட்ராக்டர் எப்படி வருது அப்படின்னு பார்க்க போறோம். சோ அதுலயும் அதே தான் கொடுத்திருக்கோம். இது என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்பேண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், ரேடியஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். சோ ரெண்டு பாராமீட்டர் நம்ம இதுல யூஸ் பண்ணிருக்கோம். இதை ரன் பண்ணுங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு என்னது டிஃபரெண்ட் பண்ணி காமிக்குது. சோ இது 3.5, 3.4, 3.3, 3.2, 3.1, 3.0 டார்க் ஆயிருது. அதுக்கப்புறம் ஒரு எலிப்ஸ். சோ ஆர்டினரியா இல்லாம இந்த எலிப்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். சோ நம்மளுக்கு இது என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா, ஜியோம் எலிப்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். சோ இதுல ஏஎஸ் x0 = 0, y0 = 0, a = 6, b = 3, ஆங்கிள் -π/3, m1 3 ன்னு கொடுத்திருக்கோம். சோ இது ஆர்டினரியா இருக்காது. சோ பாருங்க எப்படி இருக்குன்னு, எலிப்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ நம்ம அடுத்தது என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஜியோம் ps spline அப்படிங்கிற க்ளோஸ்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். It takes some type of the input as geom polygon, but calculates the closed p spline from the corner points instead of just connecting them. நம்ம என்ன பண்றோம், சில பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்றோம். So controls data dot frameல 6 random control points கிரியேட் பண்ணிருக்கோம். அதுதான் என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ண போறோம். சோ gg பிளாட்ல கண்ட்ரோல்ஸ் AES x, y கொடுத்திருக்கோம், ஜியோம் பாலிகான் கொடுத்திருக்கோம், கலர் கிரே, அதே மாதிரி பாயிண்ட்ல கலர் ரெட் கொடுத்திருக்கோம்.
பிஎஸ்பி லைன் அப்படிங்கிறதுல வந்து க்ளோஸ்டு பிஎஸ்பி லைன் க்ளோஸ்ல வந்து ஆல்பா ஈக்குவல் டு 0.5 திக்னஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரன் பண்ணுவோம் நம்ம. பாருங்க எப்படி வருதுன்னு. நம்ம அந்த பாயிண்ட மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோம் ரீஜன் இந்த ஃபங்க்ஷன். It draw the regular polygon of set radius and number of sides. So number of sides ரெகுலரா இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ இங்க பாருங்க இதுல வந்து நம்ம ஜியோம் ரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதை ரன் பண்ணுங்க. சோ இது வந்து ரெகுலர் பாலிகான். அடுத்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது ஜியோம் டயகோனல் வைடு. It draws the thick diagonals the quadric Bezier path with two control points pointing the towards each other but perpendicular to the same axis. So நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு அதாவது வெக்டார்ல எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்க போறோம். கிரியேட் பண்ணிட்டு அதை குரூப் பண்ண போறோம். இப்ப பாருங்க டேட்டால வந்து டேட்டா ஃப்ரேம்ல எக்ஸ் ஒய்க்கு வந்து சி வெக்டார்ல நம்ம வந்து வேல்யூ கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து குரூப்ல வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிருக்கோம் சி வெக்டார்ல. ஜிஜி பிளாட்ல வந்து இந்த டேட்டாவை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜியோம் டயகோனல் வைட்ல வந்து ஏஎஸ் எக்ஸ் கமா ஒய் குரூப் ஈக்குவல் டு குரூப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ இத வந்து அப்படியே ரன் பண்ணுங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து two control points pointing towards each other but pre-controller. அடுத்து நம்ம வந்து போன வீடியோல நம்ம பார்த்தோம் சாங்கி அண்ட் அலுவியல். சோ இதுல வந்து பேரலல் செட் பார்க்க போறோம். இது எந்த பேக்கேஜ்ல இருக்கு நம்மளுக்கு தெரியும், ஜிஜி ஃபோர்ஸ்ல. ஜிஜி ஃபோர்ஸ்ல வந்து ஜிஜி அலுவையல் பேக்கேஜ் வந்து ஜிஜி ஃபோர்ஸ்ல இருக்கு. சோ அதுல தான் இது இருக்கு. So you can create the ggforce allows you to parallel set plot with the standard layered geom approach. The main is the data for parallel set. Plots are usually not represented very well. So the ggforce further provide a reshaping function to get the data line for plotting. So நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி யூஸ் பண்ணதை விட நம்ம என்ன பண்ணோம், ரீஷேப் பண்ண போறோம். சோ நம்ம முன்னாடி பண்ணது வந்து நம்ம ஜெட் எடுத்துட்டோம். இப்போ வந்து டைட்டானிக்ங்கிற ஒரு டேட்டா செட் நம்ம எடுத்துக்கிறோம். சோ நம்ம அது என்னன்னு பார்ப்போம். பாருங்க டைட்டானிக் வந்து ரீஷேப் மெல்ட் பண்ண போறோம். சோ இத வந்து என்ன பண்றோம், ரன் பண்ணிக்கோங்க. சோ இந்த டேட்டா செட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து ஜியோம் பேரலல் செட்ஸ், ஜியோம் பேரலல் ஆக்சஸ், ஜியோ பேரலல் செட் லேபிள் வந்து யூஸ் பண்றோம். So the parallel set plot consists of several layers, which is something required for many more involved composite plot types. It's separating them into multiple layers gives more freedom without over plotting the argument and the heuristic list. So நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா parallel set வந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏஜ், கிளாஸ், செக்ஸ், சர்வேவ்டு. இதுல வந்து நோ அண்ட் எஸ், மேல் அண்ட் ஃபீமேல், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். சோ நம்ம ஆல்ரெடி வந்து 4 டிஃபரெண்ட் ஜியோம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜியோ மார்க் ரெக்டாங்கிள், ஜியோ மார்க் சர்க்கிள் ஃபங்க்ஷன்ஸ், ஜியோ மார்க் எலிப்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஜியோ மார்க் ஹல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அதுல வந்து போன வீடியோல நம்ம பார்த்தது ரெக்ட் அண்ட் ஹல் பார்த்தோம். இப்போ வந்து எலிப்ஸ் பார்க்க போறோம். சோ எலிப்ஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது? So all the enclosure are calculated at draw the time to respond to resizing and further use the geom shape with a default expansion and radius set. So that the enclosure is always slightly larger than the data is need to enclose. So now we can using the geom mark ellipse functions. So நம்ம geom mark ellipse function இதுல வந்து fill வந்து spacious கொடுத்திருக்கோம். இதுல வந்து நம்ம பார்க்க போறது iris data set யூஸ் பண்ணிருக்கோம். So run பண்ணுங்க.
நான் எந்த டேட்டா செட்டுமே வந்து டவுன்லோட் பண்ணல, ஆல்ரெடி ஆர் பேக்கேஜ்ல இருக்க டேட்டா செட்டே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஸ்பேசியஸ் வந்துருச்சு, சென்டோசா, வெர்சிகுலார் அண்ட் வெர்ஜினிகா. சோ இதுக்கு வந்து நம்ம லேபிள் வந்து ஆட் பண்ணுவோம். சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃபில்லுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், லேபிள் ஈக்குவல் டு ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம், ஜியோம் பாயிண்ட் கொடுத்திருக்கோம். அவ்வளவுதான். இதுல வந்து லேபிள் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். சோ இத ரன் பண்ணுங்க. ஓகேவா? எது எது அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்ப ஐடென்டிஃபை ஆகுது, சென்டோசா, வெர்சிகுலார் அண்ட் வெர்ஜினிகா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். சோ நம்ம ஒரு இப்ப வந்து ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுல எழுதலாம். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த லேபிளுக்கு ஒரு பர்டிகுலர் லேபிள் எடுத்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்ண போறோம், டிஸ்கிரிப்ஷன் எழுத போறோம். ஓகேவா? சோ அது என்ன அப்படின்னா, நம்ம இப்ப இந்த சென்டோசா நம்ம எடுத்துட்டு அதுக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு நம்ம எழுத போறோம். சோ நம்ம டிஸ்க் அப்படிங்கறதுல வந்து நம்ம என்ன எழுத போறோம், என்ன அதோட டிஸ்கிரிப்ஷனுங்கிறத இங்க நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துட்டோம். அது மாதிரி ஜிஜி பிளாட், ஐரஸ் டேட்டா செட், பேட்டல் லென்த், பேட்டல் வித், ஜியோமார்க் எலிப்ஸ்ல வந்து ஃபில்டர்ல என்ன கொடுத்திருக்கோம், ஸ்பேசியஸ் ஈக்குவல் டு சென்டோசாவா இருந்தா இது என்ன ஆகும், இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுல போய் செட் ஆகும். லேபிள் ஈக்குவல் டு சென்டோசா, டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு டிஸ்க்னு கொடுத்துட்டோம். இப்ப இதை ரன் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப சென்டோஷாக்கு கீழே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது desolations. The last of the big addition in the release is range of the geome for creating and plotting the delineary triangulation and Voronari desolations. So delineary triangulation is way to connect the points to the nearest neighbors without any connection overlapping. This results in triangles being created. This data can either be thought as the set of triangles or set of line segments, and ggforce provide the geom-delineary tile and geom-ternary segment and geom-ternary segment 2. Geom links. So it connect to the triangulation. So நம்ம triangulation எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சோ இதுல பார்த்தேன் அப்படின்னா டெலினரி டைல் அண்ட் டெலினரி செக்மெண்ட் 2 நம்ம யூஸ் பண்றோம். கலர் வந்து ஸ்பேசியஸ் கொடுத்துருக்கோம். குரூப் ஈக்குவல் டு -1, சைஸ் 2. ஸோ ரவுண்ட் ஷேப்ல நம்மளுக்கு வரும். ஸோ இதுல வந்து ஐரஸ் டேட்டா செட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ண. ஸோ த ட்ரையாங்குலேஷன் இஸ் நாட் கால்குலேட்டட் at draw time and range difference on the x and y axis. To compare, that is possible to normalize the position data before calculating the triangulations. So அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து Voronoi desolations is sort of on the inverse of delineary triangulations. It draws the perpendicular segments in the middle of all the triangulation segments and connect to the neighboring ones. The end result is the tile around each point marking the area where the point is closed at one in parallel to the triangulations. Voronoi also comes with both the tile and segment measures. So நம்மளுக்கு வந்து இப்ப என்ன பண்ண போறோம், triangulation and Voronoi வந்து சேர்த்து போட போறோம். சோ இந்த ஜிஜி பிளாட்ல வந்து Voronoi டைல், Voronoi செக்மெண்ட் அண்ட் ஜியோம் பாயிண்ட் கொடுக்குறோம். ஃபில் வந்து ஸ்பேசியஸ், குரூப் வந்து -1L கொடுத்துருக்கோம். லாங் அது. இப்ப ரன் பண்ணுவோம். ஓகேவா? சோ பாயிண்ட் பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். சோ நெய்பரிங் அந்த பக்கத்துல இருக்கிறது நம்மளுக்கு என்னது கனெக்ட் ஆயிருக்கு. So we need to set the group statistic to a scalar in order to force all points to be part of the same tessellation. Otherwise, each group would get its own. So நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா பவுண்டிங் பாக்ஸ். சோ நம்ம வந்து ஒரு பவுண்டிங் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். The default is to expand an enclosing rectangle 10% to each side, but you can supply your own rectangle or even or arbitrary polygon. It is possible to set the radius bound for each point instead. இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இதே வந்து
சம் ஷேப் வந்து வேரி பண்ணி காமிக்க போறோம். ஓகேவா? சோ நம்ம வேற வேற ஷேப் கொண்டு வந்திருக்கோம். So this functionality is only available for the tile geo, not the segment, but this will hopefully change with the later release. A last point, just to beat a dead horse, is that the tile geomes, of course, inherits from the geome shape functions. So if you like them, rounded corners, you have to it own way. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே கார்னர் பண்ண போறோம். இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த லாஸ்ட் பாயிண்ட் இப்போ வந்து இங்க எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு ஷேப்க்கு கொண்டு வர போறோம். அது வந்து ஜியோ மெரனை டேல்ல வந்து இருக்கு. எக்ஸ்பேண்ட் யூனிட் கொடுத்திருக்கோம், சோ லெஜெண்ட் ஃபால்ஸ் கொடுத்திருக்கோம், ரேடியஸ் கொடுத்திருக்கோம். இங்க வந்து நம்ம கொடுத்தது ரேடியஸ் மட்டும்தான் கொடுத்திருக்கோம், கலர் கொடுத்திருக்கோம். ஆனா நம்ம வந்து இங்க வந்து எக்ஸ்பேண்ட் கொடுத்திருக்கோம். சோ இப்ப இதை ரன் பண்ணுவோம். ஓகேவா? எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சோ இந்த ggforce பேக்கேஜ்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எவ்வளோ கிரியேட்டிவா பண்ணலாம், நம்மளே ஓனாவும் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஷேப்ஸை வந்து நம்மளே என்ன பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன ஷேப் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.